Hi friends, welcome to our channel. Today வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா சுவிட்ச் போர்ட் பக்கம் வந்து வால் ஸ்டிக்கர் குட்டியா கியூட்டா வந்து நிறைய இடத்துல ஒட்டி இருப்பா. அதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனால் வாங்கணும்னா வந்து இதெல்லாம் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லாட்டி வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எந்த டைப்பில் உள்ள படம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நம்ம நெட்டில் நிறைய படம் வந்து கிடைக்கும். நம்மளே வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிக்சர்ஸை வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கணும். நான் வந்து ஒரு ஃபேரி பிக்சர் எடுத்திருக்கேன். இதை கொண்டு அப்படியே நம்ம ஒட்ட முடியாது. ஆனால் இது வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கு. நமக்கு வந்து இதில் உள்ள பிளாக் கலர் மட்டும் தான் தேவை. அதனால வந்து இந்த படத்தை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுக்கேன். கேமரா முன்னாடி வச்சு நான் கட் பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்டாக வெட்ட முடியல. அதனால வந்து நான் கேமரா ஆஃப் பண்ணி தான் கட் பண்ணேன். நான் கட் பண்ணி முடிச்சதும் இப்படி தான் இருக்குது. இதில் வந்து ஒயிட் கலர் பேப்பர்லாம் தெரியுது. நான் கட் பண்ண பிறகும் நான் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் ஒட்டதுனால எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அவ்வளோவா வெளியே தெரியாது. ஆனால் நம்ம வேறு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் கலரில் வந்து நம்ம ஒட்டணும்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு வந்து அந்த ஒயிட் கலர் நல்லாவே தெரியும். அதனால வந்து நம்ம பார்த்து கவனமாக வெட்டணும். சிலது வந்து ரெக்கை எல்லாம் தனியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதை வந்து லைட்டாக நம்ம ஜாயின் பண்ணி இருக்கிறது மாதிரியே தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா வந்து அதை எல்லாத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக வெட்டிட்டோன்னு வச்சுக்கிடுங்க, கரெக்டாக எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் லைட்டாக ஜாயின் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இனி வந்து இந்த பேப்பரை வந்து பின்பக்கம் திருப்பி இதில் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணணும். இப்படிப்பட்ட சின்ன பிக்சர் ஏதாச்சும் நம்ம ஒட்டதாக இருந்தால் நமக்கு நீடில் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் கம்மை வந்து சும்மா தான் வச்சேன். அதனால இப்போ வந்து நான் கையை வச்சு அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதை வந்து என்ன செவரில் ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டுவேன். நான் ஒட்டின பிறகு எப்படி தான் இருக்கா. இந்த படத்தை வந்து நான் ஒட்டும் போது மட்டும் லைட்டாக வந்து மேல் பக்கத்தில் உள்ள சின்ன ஒரு படம் மட்டும் கிழிஞ்சு போச்சு. அதை வந்து நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியே வந்து 2 ஃபேரி ஏற்கனவே ஒட்டியிருக்கேன். அதையும் வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுவேன். இந்த ஃபேரிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.